இந்த சூழலாம் நம்ம பார்த்தோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஊடகங்களே பொதுப்படையா பேசுறாங்க. ஒரு பெண்மணி வெளியே ஓட்டர் ஐடியை காமிச்சிட்டு, என்னுடைய ஓட்டை சில மணி நேரத்துக்கு முன்னாடி வேற யாரோ போட்டாங்களாம். அவங்க போட்டது யாரு? அவங்க கையெழுத்த காட்டுங்கன்னு சொன்னா காட்ட மாட்டேன்றாங்க ஆபீசர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்லாம் பண்றாங்க. என்ன நடந்தது? கள்ள ஓட்டு நிறையா போட்டிருக்காங்க. வழக்கமாக போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அங்கே எதிர்கட்சிகளே நிற்கல. ஆனாலும் சீமானை பார்த்து திமுகவுக்கு ஒரு பயம் வந்தது உண்மை. மார்ஜின் குறைஞ்சிடும்னு பயப்படுறாங்க. அதனால் மானாவாரியாக குத்திருக்காங்க. கள்ள ஓட்டும் போட்டிருக்காங்க, பணமும் விளையாடி இருக்குது, நிறையா விளையாடி இருக்குது. சார், இவ்வளோ ஆஃபீஸர்ஸ், இவ்வளோ போலீஸ் எல்லாமே பாதுகாப்பு போட்டும் கள்ள ஓட்டு போட முடியும். நீங்கள் இடைத்தேர்தலில் என்ன லட்சணத்தில் நடக்குதுன்னா இப்படி தான் நடக்கும். இது திமுக மட்டும் செய்யலை, அண்ணா திமுக இதை தான் பண்ணுச்சு. ஜெயலலிதா இருக்கும்போது எத்தனையோ தேர்தலில் கள்ள ஓட்டு அவங்க மானாவாரியாக குத்திருக்காங்க. திமுக இருக்கும்போது அவங்க குத்துவாங்க. இப்போ திமுக டேர்ன் அவங்க குத்துறாங்க. எதிர்கட்சிகள் புறக்கணித்த பிறகு அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தாங்க. சீமான் கீழே நல்ல டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு. அந்த கோவத்தில் வெறுப்பில் தான் கள்ள ஓட்டு குத்துறாங்க. இப்போ பாருங்கள், அந்த பெண்மணி ஓட்டர் ஐடியை காமிச்சு சொல்கிறாங்க, என் ஓட்டை எவனோ போட்டான். சரி, கையெழுத்து காமின்னா ஓட்டு போட்டால் கையெழுத்து போட்டிருக்கணும்ல. கையெழுத்தை காமிக்க மாட்டேன்னு என்ன திருட்டு வேலைன்னா எலெக்ஷன் கமிஷன் உடந்த. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சாதகமாக வேலை செய்யணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இது ஒரு எலெக்ஷன் ஒரு கேடா என்ன இதுக்கு ஈரோடுக்கு? இன்னும் ஒரு வருஷம் தான் பணம் விளையாட போகுது. 2 வருஷமாக பட்டி ஃபார்முலான்னு 15,000 ரூபாய் கொடுத்தானுங்க, 20,000 ரூபாய் கொடுத்தானுங்க. இந்த தடவை அவ்வளோ கொடுக்கல. கடைசி 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 2000 கொடுத்துருக்காங்க. 68% போகலாம். எப்படி 68% போகலாம்? இடைத்தேர்தலில் ஜனங்க அப்படியே பாஞ்சு ஓட்டு போடுவாங்களா? அப்போ ஒன்று பணம், இன்னொன்று கள்ள ஓட்டு. தெளிவாக தெரியுது. சீமான் டெபாசிட் வாங்கக்கூடாதுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு எல்லா கேடுகட்ட காரியத்தையும் திமுக பண்ணியிருக்கு. வழக்கமாக திமுகவும் அண்ணா திமுகவும் ஆளும் கட்சியாக இருந்து இடைத்தேர்தல் நடந்தால் எப்படி ஜனநாயகத்தை சிதைப்பார்களோ அப்படி தான் திமுகவும் ஈரோட்டில் சதிச்சிருக்கு. இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. சீமானுக்கு டெபாசிட் வரக்கூடாது. அதுக்காக எவ்வளோ கேவலமான அரசியல் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஓட்டு இதுலேயாடா போடுவீங்க? ஜென்ரல் எலெக்ஷன் இருந்தால் ஓகே. அந்த இடைத்தேர்தல் ஒருத்தன் ஜெயிச்சானே, எவன் தோத்தானே, கவர்மெண்ட்டாக மாறப்போகுது, இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அதில் போய் எது கள்ள ஓட்டை குத்துற? இந்த அம்மா தான் சொல்கிறாங்களே, ஐடி கார்டை காமிக்கிறேன் போட்டான். சரி, போட்டானா கழுத்தை காமினா என்ன அர்த்தம்? உடந்த எலெக்ஷனா இது ஒரு எலெக்ஷனா? இதுக்கு பேர் எலெக்ஷனா? ஒரு கேடா எலெக்ஷன்? ஒரு கேடா ஈரோடு கிழக்குக்கு? காசால் இறச்சிங்க. இப்போ காசு அவ்வளோ இல்லை. பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு 15,000 ரூபாய் கொடுத்த இடத்துல 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அப்படியும் சீமானுக்கு ஓட்டுகள் அதிகம் விட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அச்சம் வருது உங்களுக்கு. அதனால் கள்ள ஓட்டும் போடுறீங்க. பணம் மட்டும் இல்லை, கள்ள ஓட்டும் சேர்ந்து குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒன்றும் புதுசாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபைட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நாம் தமிழர் ஃபைட் பண்ணுறாங்க. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ ஃபைட் பண்ணுறாங்க. மற்றபடி இது வழக்கமாக திமுகவும் அண்ணா திமுகவும் செய்யக்கூடிய அட்டூழியம் தான். திமுக கவர்மெண்ட்டுன்றதால் அவங்க இந்த ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க.